என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஹலோ வியூவர்ஸ், நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அவர் கட்சி ஆரம்பித்த அந்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள், பல சர்ச்சைகள். இவருக்கு அரசியலே தெரியாது, ஒரு நடிகர் எப்படி அரசியலுக்குள்ளே வர முடியும், இவர் அரசியலில் நிற்க மாட்டாருன்னு அவர் மேலே பல சர்ச்சைகள் வச்சாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் அப்படின்னாலே 41 உயிர் பலி, குழந்தைகள் பெண்கள் உட்பட 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 2 மாநாடு ரொம்பவே பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க. இப்படி 2 மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தினாலுமே கோயம்புத்தூரில் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா மாநாடை விட பிரம்மாண்டமாகவே நடந்துச்சு. அவருக்கு வரவேற்பு ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்து வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க. இப்படி உயிரிழந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலில் நிற்க மாட்டாங்க, அவர் அரசியல் விட்டு போயிடுவாருன்னு நிறையா சர்ச்சைகள் அவர் மேலே வந்துட்டு இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி எல்லாத்த பத்தியும் பேசியிருந்தாரு. நம்ம குடும்ப உறவுகளை இழந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளவு நாளா இருந்தோம். அப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால தான் அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம். தமிழ்நாடால கரூர் சம்பவத்தை மறக்கவே முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய துயர சம்பவம், 41 உயிர்கள் பலியாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா டிவிக்கே கம்பேக் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வெளியிட்டு இருந்தாங்க, ஒரு சில மேடைகளையும் பேசியிருந்தாங்க. நான் போன பொதுக்குழுவில் சொன்னதை தான் இங்கே நான் திரும்பவும் சொல்கிறேன். இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர்? அதனால தோழர்களே, நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோட கை கோர்த்து நிற்போம், மக்களோட களத்தில் போய் நிற்போம். நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம். இப்போ அகைன் திரும்பவும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் பிரச்சாரம் பண்ண போறதா பேசியிருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு மனு பார்த்திபன் மத்திய செயலாளர், சேலத்தோட மத்திய செயலாளர் போலீஸ் கிட்ட மனு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதை போலீஸ் நிராகரிச்சிட்டாங்க. சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. டிவிகே தரப்பினர் பார்த்தீங்கன்னா கரூர் மாதிரி திரும்பவும் எந்த ஒரு துயர சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய இடமா பார்த்து தான் மனு கொடுத்திருந்தாங்க. அப்படி அவங்க செலக்ட் பண்ண 3 இடம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலநாயக்கப்பட்டி, போஸ் மைதானம், கோட்டை மைதானம். இந்த 3 இடத்து வேணும்னு கேட்டு தான் அவங்க மனு கொடுத்திருந்தாங்க. இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வருகை தந்து அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தார்கள். குறிப்பாக சீலநாயக்கன்பட்டி போலீஸ் நிராகரிச்ச காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி கார்த்திகை தினம் வருது, அதே மாதிரி 6ஆம் தேதி பார்பர் மசூதி இடித்த தினம் வருது. ஸோ இதுக்கு நடுவில் தான் டிவிக்கே 4ஆம் தேதி பிரச்சாரம்க்கு கேட்டிருக்காங்க. எங்களால் அவ்வளவா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாதுன்றதுனால அந்த டேட்ல எங்களால் பர்டிகுலரா அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் மற்றும் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் ஆகிய 2 தினங்களுக்கு இடையே 4ஆம் தேதி அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டா நாங்க இன்னொரு டேட் கொடுப்போம். அதே மாதிரி எந்த இடத்த நாங்க அலோ பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சீலநாயக்கப்பட்டி இந்த இடத்த பர்டிகுலரா நாங்க அனுமதி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணிக்கு செல்வார்கள் என்பதன் அடிப்படையில் மாற்று தேதியை காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை கேட்டு தகவல்களை தெரிவிப்பதாக சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தற்போது காவல்துறை தரப்பில் கூறியுள்ளார்.
ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து திரும்பவும் டிவிக்கே வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து பிரச்சாரம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் வந்து போலீஸ் வந்து ஆல்டர்னேட்டாக வேற ஒரு டேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கரூரில் வந்து ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுலேருந்து டிவிக்கே மீண்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கொஸ்டின் மார்க்காக வச்சுருந்தாங்க. ஆனால் டிவிக்கே மீண்டு வந்து இப்போ திரும்பவும் வந்து அவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த தேதியை தவிர்த்து மற்ற தேதிகளில் அனுமதி அளிக்கப்படும். குறிப்பாக தற்பொழுது சீலநாயக்கன்பட்டி என்ற பகுதியில் வந்து அனுமதி அளிப்பதற்கு காவல்துறை தயாராக இருப்பதாகவும், இப்போ விஜய் அவர்களோட அரசியல் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப தீவிரமாக மாறப்போகுது, அவர் பல மாற்றங்களை கொண்டு வர போறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸோ டிவிக்கு இதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க, அதே மாதிரி எப்போவுமே நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம், 2026 யார் அடுத்த முதல்வர், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா SK டெலிவிஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.